கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் சொன்னாங்க சீரீஸ் ஆஃப் சர்மன், அதாவது ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து செய்தியாக கொடுக்கும்படியாக இடத்துல கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி எங்கள் இருவருக்கும் மனசுல ஒரு ஏவுதல் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் என்ன, அதிலிருந்து சில காரியங்களை நாம் எப்படியாக படித்து கொள்ளலாம் என்று சொல்லி. அதனால இன்றைக்கு செய்தி என்னன்னு சொன்னா, காட்ஸ் கம்பேஷன், தேவனுடைய மனது உருக்கம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாசித்த பகுதியில மத்தேயு 9வது அதிகாரத்துல அந்த 37வது வசனம் ஆண்டவரை பற்றி இப்படி சொல்லுது, அவர்கள் மேல் மனது உருகி. நம்முடைய ஆண்டவர் நம் மேல மனது உருகுகிற ஆண்டவராக இருக்கிறார். மனது உருக்கம். இப்போ மனது உருக்கம்னா என்ன, கம்பேஷன்னா என்ன, இரக்கம். ஓகே, அப்போ ஒரு ஏழையா இருக்கார் ஒருத்தர், அவர் கொஞ்சம் காசு கொடுக்குறோம், அது இரக்கம். ஆனால் மனது உருக்கம்ங்கிறதுனா என்ன, மனது உருகின்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம யோசிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, மற்றவங்களுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையா நினைக்கிறது, இது ஒரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான லெவல். இப்போ ரோட்டில் ஒரு ஏழை ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவருடைய ஏழ்மையை என் பிரச்சனையா நான் நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு அவருக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. அதனால் அவருடைய பிரச்சனையை என்னால் என்ன பண்ண முடியாது, நான் நினைக்க முடியாது. ஆனால் சர்ச்சில் ஒருத்தருக்கு, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வலி அப்படின்னு சொல்லும்போது அதை நம்முடைய பிரச்சனையாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் எம்பத்தி. அதாவது மற்றவருடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனை மாதிரி நினைச்சு எனக்கு வலிக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னது, எம்பத்தி. ஆனா இயேசு எம்பத்தட்டிக்கா இருந்தாரா? இயேசு மற்றவங்களுடைய பிரச்சனை தான் பிரச்சனையா நினைச்சாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் மனதுருகினார். இப்ப மனதுருக்கம் என்பது அதை தாண்டி, அதாவது அவங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறது மட்டுமல்ல, it drives a person to an action. அதாவது அவங்களுடைய வலி, அவருடைய வேதனைகள், அதிலிருந்து அவங்களை விடுவிப்பதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு எடுக்கிற ஒரு ஆக்ஷன், அதுக்கு பேர் தான் கம்பேஷன், அதுக்கு பேர் தான் மனதுருக்கம். இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம் மக்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை தீர்க்கிறதாக இருந்தது. அவர் வெறும் பிரச்சனையை மட்டும் பார்க்கல, ஐயோ பிரச்சனையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு வலியை மட்டும் அவர் என்ன செய்யல, உணரவில்லை. அந்த வலியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும், அந்த போராட்டத்திலிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மனதுருகினார். அதுதான் மனதுருக்கம். கம்பேஷன் இஸ் ஃபீலிங் அண்ட் டூயிங். மனதுருக்கங்கிறது மற்றவங்க பிரச்சனையை பார்த்து ஐயோ பிரச்சனையா இருக்கே அவங்களுக்கு அப்படிங்கிற மட்டும் ஃபீல் பண்றது இல்லை, அதற்காக ஏதாவது நான் செய்து அதிலிருந்து அவளை காப்பாற்ற முடியுமா, விடுவிக்க முடியுமா, உதவி செய்ய முடியுமா. அதனால தான் கம்பேஷன் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வைத்திருந்தார்கள். இன்னைக்கும் அந்த கம்பேஷன் ப்ரோக்ராம் இருக்கிறது. அதாவது பில்லி கிரஹாம் என்ற பெரிய ஊழியக்காரருடைய மகன் பிராங்க்லின் கிரஹாம் அவர்கள் மூலமாக மிகவும் மோசமான சூழ்நிலையில, லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிஃப்ட் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க தேசத்துல ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார்கள். அதற்கு பேர் என்னன்னா கம்பேஷன். அது என்ன செய்வார்கள், ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்து, ஷூ வருது இல்லையா, அந்த பாக்ஸ்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஷூ பாக்ஸ் கொடுத்து, இதுல இந்தியாவில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, நைஜீரியாவில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு உன்னால முடிஞ்ச கிஃப்டை நீ அனுப்பு என்று சொல்லும் போது, அந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்யும், ஒரு டூத் பேஸ்ட், ஒரு டூத் பிரஷ், ஒரு சோப், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், இல்லைன்னா டாய்ஸ், இப்படி எல்லாவற்றையும் போட்டு குட் சமாரிட்டன் பர்ஸ் என்று சொல்லி, நல்ல சமாரியனுடைய பை என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பெரிய பெரிய லாட்டா இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள், நைஜீரியாவில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது கம்பேஷன். அதாவது பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷோ பேஸ்டோ வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு நான் இதை அனுப்ப வேண்டும். என் வீட்டில் 4 ப்ரஷ் இருக்கு, அந்த வீட்டில் ஒரு ப்ரஷ் கூட இல்லை,
அப்ப நான் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். நைஜீரியால மிகவும் மோசமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, வறுமை. அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி கொடுக்க வேணும். அவங்களுக்குலாம் டாய்ஸ் வாங்கி தர மாட்டாங்க யாரும். நம்ம பிள்ளைங்களாம் நம்ம வாங்கி தரோம் இல்லையா, பொம்மை, அந்த மாதிரி வாங்கி தரலாம் ஆள் கிடையாது. சாப்பாடுக்கே வழி இல்லை, அப்புறம் எப்பங்க பொம்மை வாங்கி தருவாங்க. அதனால கம்பேஷன் என்ற ஒரு மூமெண்ட். அதனால மனது உருகி மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வது, இன் ஆக்ஷன், அதுதான் கம்பேஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம், அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து மனதுருகி என்று சொல்லி இருக்குது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகி. நிறைய கூட்டத்தை அவர் பார்க்கிறார். ஆனா இந்த கூட்டம்லாம் எதற்காக வந்தார்கள், அவங்க எப்ப வந்தாங்க, எதற்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னா 32வது வசனத்துல பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு சகல பட்டணங்கள் கிராமங்களை சுற்றி நடந்தார். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு பட்டணமா போறாரு. ஆலயங்களில உபதேசித்தாரு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தப்படுத்தினாரு. அதனால திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடி வந்தாங்க. அவர் ஏதோ உபதேசிக்கிறார்டா, போய் கேட்கலாம். அவர் ஏதோ சுவிசேஷம்னு ஒன்று பிரசங்கம் பண்றாரு, அதை போய் கேட்கலாம். சகல வியாதி சகல நோய்களை அவர் குணமாக்குறாரா, ஆகையினால் அவரிடத்துல போகலாம். பிசாசு துரத்தப்படுகிறது, ஊமையன் பேசுகிறான். ஆகையினால சகல பட்டணம் சகல கிராமம் இங்கெல்லாம் அவர் சுற்றி திரியும் பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. முதலாவது he saw the multitudes, அவர் திரளான ஜனங்களை பார்த்தார். இரண்டாவதாக என்ன பண்ணார்னா, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. they don't have a leader, அவங்களுக்கு ஒரு லீடர் இல்லை. இங்க பிசாசு துரத்துறாங்க அப்படின்னு ஏசாமி வந்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே அங்க ஓடுறாங்க. அங்க போனாரு, குருடனை தொட்டாரு, அவர் சொகம் கொடுத்தாரு அப்படின்னது அங்க ஓடுறாங்க. அந்த இடத்துல 5000 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார் அப்படின்னது அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி இன்னொரு கூட்டம் வருது. எங்கெல்லாம் அப்படி நடக்குதோ இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஏதாவது என்னிடத்தில் அவரிடத்துல கிடைத்து விடாதா, ஏதாவது ஒன்றை நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று சொல்லி அங்கும் இங்குமாக ஜனங்கள் திரளாக அவர் பின்னாடி வராங்க. அப்பதான் அவர் மனது உருகுகிறார். இந்த மக்கள் ஒரு தேவையோடு இருக்கிறார்கள். இந்த மக்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர் உபதேசித்தார் என்று சொல்லியிருக்கு. அதை கேட்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அவர்களுக்கு உபதேசிகள் இல்லையா? யூத மக்களுக்கு உபதேசிகள் இருந்தார்கள். அங்க ஆலயங்கள் இருந்தது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த சினகாக் என்கிற சொல்ற இடத்துல ஓய்வு நாள் தூரம் பிரசங்கம் பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு இந்த கூட்டம் என்ன செய்து அலைப்பாய்ந்து அங்கும் இங்கும் ஓடுகிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன பிரசங்கித்தார்கள்? அவர்கள் சட்ட திட்டங்களை பிரசங்கித்தார்கள். நீ காணிக்கை கொடுக்க வேண்டும், நல்லதுதான். ஆனா அவங்க கழுத்துல கத்திய வைக்கிற மாதிரி அதை பிரசங்கம் பண்ணாங்க. காணிக்கை கொடுக்கலன்னு நீ அவ்வளவுதான், நீ பாவம் பண்ணிட்ட. ஓய்வு நாள்ல கழுத விழுந்துருச்சு, அதெல்லாம் தூக்க கூடாது. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது. கிணத்துல ஏதோ ஒரு மிருக ஜீவன் விழுந்துருச்சு, அதெல்லாம் கூடாது, நீ தப்பு வைக்க கூடாது. இயேசு ஓய்வு நாள்ல சுகம் அளிச்சார். he healed someone on Sabbath. அதற்கு உடனே என்ன செய்யறாங்க, ஒரு அப்போசிஷன். அவர்கள் சட்ட திட்டங்களை போதித்தார்கள். ஆனால் இயேசுவோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். he preached grace. அவர் கிருபையை பிரசங்கித்தார். நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
அவங்க சட்டம் போட்டாங்க, இப்படிலாம் செஞ்சினா நரகத்துக்கு போயிடுவ. ஆனால் இவரோ, நீ மனம் திரும்ப, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால இவருடைய உபதேசத்தை கேட்க ஒரு கூட்டம். அவருடைய போதகர்கள் இவர் பேசுகிற மாதிரி பேசவில்லை. இவர் அதிகாரம் உள்ளவராக பேசினார், விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகளாக பேசினார், கிருபை பொருந்திய வார்த்தைகளே பேசினார். ஆகினாலே அவருடைய சத்தியத்தை கேட்க, அவர் சொல்லுகிறதை கேட்க ஒரு கூட்டம் வந்தது. அது ஒரு கூட்டம். they came to listen to him. அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும். அடுத்த குரூப் என்னன்னா, அவர் சுகமாக்குகிறார். எல்லா வியாதிகள், எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்குகிறார். அதனால அவருக்கு பார்க்க என்ன செஞ்சிச்சு, ஒரு திரளான கூட்டம் வந்துச்சு. அவர்களுக்கு சுகப்படுத்த அநேக மருத்துவர்கள் இருந்தார்கள். நாம் வாசிக்கிறோம், 12 வருஷமாக உதரப்போக்கு உள்ள ஒரு ஸ்திரீயை பற்றி. அவள் தன் பணத்தை எல்லாம் எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் மருத்துவத்தை போய் செலவழித்த பின்பு சுகமே கிடைக்கல நினைச்சு இயேசு வரும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவள் போய் விசுவாசமாக தொட்டாள். அவள் சுகம் பெற்றாள். அதனால வசனத்துல நம்ம கற்றுக்கொள்கிறதுனா, they had doctors, வியாதிகளை சுகமாக்குகிற மருத்துவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இயேசுவுடைய சுகம் வித்தியாசம். அதனால இயேசுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, அவர் சுகப்படுத்துறாரா, அவர் தொட்டா கண் பார்வை வருது, அவர் சொன்னா ஊமையன் பேசுகிறான், தொழுநோய் சரியாகிறது, கை குறுகி போயிருக்கு, சூம்பி போயிருக்கு, அவன் கை நீட்டுன்னு சொன்னாரு, நீட்டிட்டான், நடந்து எழுந்து நடக்கிறார்கள். அதனால they had doctors. ஆனாலும் அவர்கள் இயேசுவின் சுகத்தை தேடி வந்தார்கள். இப்படி அவருடைய டாக்டர்ஸ்ல பணமெல்லாம் செலவு பண்ணி சுகமெல்லாம் கிடைக்கல. அதனால இயேசுக்கு பின்பாக வந்த ஒரு கூட்டம். And when he saw them, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, அவர்களை அவர் பார்த்தபோது, கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகி, he was moved. நாம கூட வெங்கடேஷ் பிரதர் சொன்னார், அவங்க வலியை என் வலி மாதிரி நினைக்கிறதுன்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்கள பார்த்து, அவங்களோட பிசிக்கல் பெயின் இல்லை, இந்த ஜனம் அப்படி அலையுதே, இந்த ஜனத்துக்கு சொல்லித்தர ஆள் இல்லையே, இந்த ஜனத்துக்கு கிருபையை போதிக்க ஆள் இல்லையே, இந்த ஜனத்துக்கு சுகத்தை கொடுக்க ஆள் இல்லையே, அது அவரை மனதுருக செய்தது. ஆகையினால் அவள் மனதுருகினார். அதோடு கூட எதுக்காக மனதுருகினார் தெரியுமா? அந்த ஜனங்களை அவர் பார்த்தார். he saw the people. கூட்டத்தை பார்த்தவர் ஜனங்களை பார்த்தார். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கிறார். அவர்களுக்கு தோய்ந்து போயிருக்கிறாருன்னா என்ன தெரியுமா? சோர்ந்து போயிருக்கிறாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல, சோர்வு. அது மட்டும் இல்ல, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்கள். பாருங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடு தோய்ந்து போகுமா? ஏன் தெரியுமா? மேய்ப்பன் இல்லாத ஆடு என்ன செய்யும்? அங்கு இங்குமா புல் இருக்கான்னு தேடி ஓடும். அங்கும் இங்கும் நீர் பாய்ச்சலான தோட்டம் இருக்கா, நீர் கிடைக்குமா, குவாய்ட் வாட்டர்ஸ் என்று சொல்லி ஆடு என்ன செய்யும்? மேய்ப்பன் இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் அலையும். ஆனா சங்கீதம் 23 என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். மேய்ப்பனுடைய வேலை புல்லுள்ள உணவு கொடுப்பது, அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துவது. அப்ப மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு புல்லும் இல்லை, தண்ணீரும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஏன் தெரியுமா? கரடியோ சிங்கமோ வந்தா அதால் தப்பிக்க முடியாது. ஆனா ஒரு மேய்ப்பன் இருந்தால் அந்த ஆடுகள் என்ன செய்ய முடியும்? மேய்ப்பன் அதை விரட்டுவார். ஆடையும் ஆட்டுக்கு விரோதமா வர்ற நரி மற்றும் துஷ்ட மிருகங்கள் எல்லாத்தையும் அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? தன் கோலால் அடிச்சு விரட்டுவார். காயப்பட்ட நேரத்தில் அவர் எண்ணெயை ஊற்றுவார். He anoints my head with oil. அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா.
ஆனால் இவர்களுக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று ஆண்டவர் பேர் கொடுக்கிறார். அதனால அவங்களுக்கு காயம் கட்டுறதுக்கு ஆள் இல்ல, தண்ணீர் காட்டுவதற்கு நீர் பாய்ச்சுவதற்கு ஆள் இல்லை, நல்ல மேய்ச்சலை காட்டுவதற்கு ஆள் இல்லை. பேசிக்கலி they did not have a shepherd. ஒரு நல்ல மேய்ப்பன் அவர்களுக்கு இல்லை. ஆகனாலே எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கே எங்கேயும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. they needed a leader. அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவையா இருந்தது. நம்மை வழி நடத்த ஒரு நல்ல மேய்ப்பன் வேண்டும். அவர்களுக்கு அது இல்லை, அதை இயேசு பார்க்கிறார். அதனால கூட்டத்தை பார்த்த இயேசு மக்களை பார்க்கிறார், மனுஷர்களை பார்க்கிறார், மனுஷருடைய தேவைகளை பார்க்கிறார். அவர்களுடைய தேவை என்ன என்று சொல்லி அவருக்கு தெரிகிறது. he just saw the multitudes only. அப்படி இல்லை, அவர் கூட்டத்தை பார்த்தார் இல்ல, அவர் ஜனங்களை பார்த்தார். அது அவரை மனதுருக செய்தது. ஏனென்றால் அவர்கள் தொய்ந்து போனவர்களாகவும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தார்கள். தேவர் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. பரிசேயன் சொல்றதை கேட்கறதா, சதுசேயன் சொல்றதை கேட்கறதா, இயேசு சொல்றதை கேட்கறதா, இல்லைன்னா பிரதான ஆசாரியன் சொல்றதை கேட்கறதா, சட்டதிட்டங்களை கேட்கறதா, சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை தான் இயேசு பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. Okay, when he saw people he had compassion, he was moved with compassion. சரி, இயேசு மனதுருக்கம் வந்துச்சு. வெங்கடேஷ் பிரதர் சொன்ன மாதிரி அவங்க வலியை பார்த்து எனக்கும் வலிக்குது அதோட நின்றுட்டாரா இயேசு? அவர் அடுத்ததா ஒரு காரியம் செய்யறாரு. என்ன தெரியுமா? நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். he mobilized prayer. அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? வேலையாட்கள் கொஞ்சம், ஆனா அறுப்பு மிகுதி. இந்த பாருங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகவில்லை. அதனால the harvest is plentiful. இந்த ஆத்துமாக்கெல்லாம் ஆதாயப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். ஆனா அவர்களிடத்துல போய் வேலை செய்ய ஆட்கள் எப்படி இருக்காங்க? கொஞ்சமா இருக்காங்க. அதனால இந்த ஆட்களுக்காக வேலை செய்ய ஆண்டவரிடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருடைய மனதுருக்கம் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை சீஷர்களிடத்துல வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப மனதுருக்கம் எதை நமக்கு கொடுக்க வேண்டும்? இப்படி அலைந்து தோய்ந்து சோர்ந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு ஜெபத்திலே நம்மை நடத்த வேண்டும். அது ஆண்டவருடைய சுபாவம். ஹல்லேலூயா. மனதுருக்கம் ஆண்டவருடைய சுபாவம். மனதுருக்கத்தோடு ஜெபிப்பது தேவனுடைய சுபாவம். அடுத்தது அவர் என்ன செய்யறார் தெரியுமா? he saw the need. மனதுருக்கம் தேவையை கண்டுபிடிக்கிறது. இந்த மக்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? எஜமானர் வேலையாட்கள் தேவை. அதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஆனா அதை யார்கிட்ட சொல்றாரு? சதுசேயர்த்தையும் பரிசேயர்த்தையும் சொல்லல. யார்கிட்ட சொல்றாரு? சீஷரிடத்துல சொல்லுகிறார். சீஷரிடத்துல சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். லூக்கா 10:1 வாசிங்க. ஆமென். compassion empowers people. மனதுருக்கம் தேவனுடைய பிள்ளைகளை தம்முடைய வல்லமையினால் தேவன் நிரப்புகிறார். மனதுருக்கம் ஜெபத்தை தூண்டியது. மனதுருக்கம் சீஷர்களை அதிகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, பிசாசுகள் ஓடும், சகல அசுத்தாவியை துரத்துங்க, சகல வியாதிகள் சகல நோய்களை தீர்க்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் நமக்கு கொடுக்கிறது தேவனுடைய சுபாவம். ஹல்லேலூயா.
கம்பேஷன் லீட்ஸ் டு பிரேயர். கம்பேஷன் ரெகக்னைசஸ் த நீட், தேவை என்ன என்று கண்டுபிடிக்கிறது. மனதுருக்கம் வல்லமையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவையை பார்க்கும்போது சும்மா எப்படி இருக்க முடியும்? இப்போ பக்கத்தில் பற்றிட்டு எரியுது, ஒரு தேவையை பார்க்குறோம், அங்கே தானேப்பா எரியுது, நமக்கு என்னப்பா, அங்கெல்லாம் போனால் நமக்கு பிரச்சனை, வேணாம் நம்ம பாட்டு, அப்படி இருக்குமா? இட் டிரான்ஸ்லேட் இன்டு ஆக்ஷன். மனதுருக்கம் என்ன செய்யும்? ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அப்படியே உட்காந்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு எனக்கு வலிக்குதுன்னு இருக்காது. அது என்ன செய்யும்? அந்த மனதுருக்கம் ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அந்த ஆக்ஷன் முதலாவது பிரேயர், இரண்டாவது தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஏன்னா பிசாசு ஓடணும், நோய்கள் சுகமாக வேண்டும், சீஷர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த வல்லமை எங்கிருந்து வரும்? தேவனிடத்துல வரும். அப்ப தேவனுடைய மனதுருக்கம் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால அவனுக்கு அந்த அதிகாரம் வந்த உடனே அவங்க போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே பிசாசுகள் ஓடுகிறது, நோய்கள் சுகமாகிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த மனதுருக்கம் இட் கால்ஸ் ஃபார் டீம் ஒர்க். இயேசுவே இப்ப எல்லா இடத்துலயும் சுகம் பண்ணிட்டு இருந்தாரா? இயேசுவே இப்ப எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா? அவர் சொல்றாரு, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் சுகமாக்குங்க, நீங்க போய் அவங்களுக்காக பிதாவிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். இட் கால்ஸ் ஃபார் டீம் ஒர்க். இந்த ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கணும். இயேசு, சீஷர்கள், அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் போனாங்க, உலகம் போனாங்க. இட் இஸ் எக்ஸ்பாண்டிங். மனதுருக்கம் விரிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தரே கொத்திக்கிட்டு இருக்கிறதுல கூட சேர்ந்து இன்னொருத்தரும் கொத்த வேண்டும். ஒருத்தரே தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருப்பதில்லை, கூட சேர்ந்து இன்னொருத்தரும் பைப்பு பிடிக்கணும். ஒருத்தரே விதைத்து கொண்டிருப்பதில்லை, இன்னொரும் விதைக்க வேண்டும், களை பிடுங்க வேண்டும், வளருவதை காப்பாற்ற வேண்டும். அப்ப ஆண்டவர் தம்முடைய சீஷர்ல ஒரு டீமா போய் வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. இட் கால்ஸ் ஃபார் டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்து இணைந்துதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் அந்த மனதுருக்கம் எதை பார்த்தது தெரியுமா? ஒரு பெரிய ஊழியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பார்க்கிறது. ஹல்லேலூயா. It sees the field is big, the harvest is plentiful. அறுப்பு மிகுதி. ஆண்டவருடைய எப்படி பார்க்கிறார் பாருங்க மனதுருக்கம். எல்லாரையும் நம்ம ரட்சித்திடலாம்ப்பா, எல்லாரையும் ரட்சிப்பின் பாதையில நடத்திடலாம்ப்பா. அதுதான் ஆண்டவருடைய மனதுருக்கம். அந்த field is big. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடம் பெரிதாயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, சீஷர்களா PhD படிச்சவங்களா இல்ல. மத்தேயு ஒருவேளை டாக்ஸ் கலெக்டர், லூக்கா ஒருவேளை டாக்டர், பவுல் ஒருவேளை மிகவும் பெத்த மடித்தவர். ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் யார் தான்? ஃபிஷர்மென். ஒன்றும் படிப்பு கிடையாது. ஆனால் இயேசு அவர்களிடத்திலே அவர்களால் இதை முடியும் என்று பார்த்தார். ஹல்லேலூயா. He saw the potential. These people are capable. இவர்களாலே முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இவர்களால வியாதி சுகமாக்க முடியும், இவர்களாலே பிசாசுகளை துரத்த முடியும். இயேசு முடியும் என்பதை பார்த்தார். ஹல்லேலூயா. யார்கிட்ட? இவங்கெல்லாம் படிக்காதவங்களாச்சே அப்படின்னு உலகம் அவங்கள பார்த்துச்சு இல்லையா? அந்த மாதிரி சீஷர்கள்ட்ட யார் இயேசு என்ன பார்த்தாரு? இவர்களாலே முடியும் என்பதை பார்த்தார். He sees the possibilities. அது மட்டும் இல்ல, இயேசு சவால்களையும் பார்த்தார். என்ன சவால்? ஆள் இல்ல. அது ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. 1000 பேருக்கு 2 பேர் போனா பத்துமா? பத்தாது. 10,000 பேருக்கு ஒருத்தர் போனா பத்துமா? பத்தாது. அது ஒரு சவால். இப்ப மனதுருக்கத்துக்கு சவால்கள் வரும். மனதுருக்கத்துக்கு என்ன வரும்? சவால் வரும். ரொம்ப இறக்கப்பட்ட தலைமையில ஏறி உட்கார்ந்துப்பாங்க, கரெக்ட் தானே? ஆனால் ரொம்ப மனதுருக்கம் படுகிறார் ஆண்டவர் நம்ம மீது. ஹல்லேலூயா. ஏமாற்றி விடுவார்கள். அது சவால் தான். இயேசு ஏமாற்றப்பட்டாரா? இயேசு ஏமாற்றப்பட்டாரா? எஸ், நோ. ஆமா. யூதாஸ்ட என்ன கொடுத்து வைத்திருந்தார்?
பணப்பையை கொடுத்து வைத்திருந்தார். தெரியும் அவன் கள்ளன் என்று. அவருடைய மனதுருக்கம் பாருங்க, கள்ளனையும் நேசிக்கும் மனதுருக்கம். ஹல்லேலூயா. அதனால நான் ஏமாறணும்னு சொல்லல, ஆனால் ஏமாற்றப்படுவோம். மனதுருக்கமா இருந்தால் என்ன ஆகும்? ஏமாற்றப்படுவோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதையே சாக்க வச்சு இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி நம்மகிட்ட ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் உன் மனதுருக்கம் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை முறை இயேசுவை நாம் ஏமாற்றி இருக்கிறோம், ஆனாலும் அவருடைய மனதுருக்கம் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே மனதுருக்கத்திற்கு சவால்கள் உண்டு. அதோடு கூட மனதுருக்கம், ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். மனதுருக்கம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. Your compassion should seek power through prayer. Amen. உன்னுடைய மனதுருக்கம் காரியங்களை தேவனுக்காக செய்ய வேண்டும் என்றால் ஜெபத்தினால தேவ வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். லூக்கா 10:1 சீஷர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். நாம யாராவது அப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போமா? இல்ல, இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வைங்க, ஒரு நிர்வாகம், டைரக்டர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாள் நீ டைரக்டர் ஆயிரு, சொல்லுவாரா? எல்லாம் தலைகீழ மாறி போயிடும்ல. யாருமே அந்த அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், என்னுடைய வல்லமையை கொடுக்கிறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அடுத்ததாக அதிகாரத்தை எதர் மேல கொடுத்தார் தெரியுமா? அதே லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். லூக்கா 10:1 வாசிக்கிறீங்க? ஆமாங்க சார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, சாரிப்பா, மத்தேயு 10:1 வாசிங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல வியாதிகள், சகல நோய்கள், அசுத்த ஆவிகளை துரத்தவும் சீஷர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரத்தை கொடுத்தார். He is sharing and delegating his power. தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஸ்கூல்ல கிளாஸ் லீடர்னு இருக்கு. யாராவது ஒரு நாள் நம்மளுக்கு பதில் ஸ்கூல்ல லீடரா இருந்தா எப்படி இருக்கும்? ஏஞ்சல், லீவு, ஏய் நேத்து நாள ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு போயினா நீ என்ன இன்னைக்கு தப்பா பண்ணி வச்சிருக்க, கேப்பியா இல்லையா? கரெக்ட். கேட்காதா? கேட்குறாங்க. பார்த்தீங்களா? நம்முடைய அதிகாரம், நம்முடைய வல்லமையில என்ன செய்கிறது? நமக்கு நம்முடைய அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ நான் சரியா பண்ணி வச்சிருந்தா இவ தப்பா பண்ணிட்டாலே. ஆனா இயேசு சீஷர்கள் தப்பு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுமே தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மனதுருக்கம், அது அவர் நம்மேல் வைக்கிற நம்பிக்கை. ஆமென். ஒரு சமயம் அவங்க போறாங்க, போய் ஜெபம் பண்றாங்க, அசுத்தாவி ஒன்றும் போல. அதிகாரம் கொடுத்தார் தானே. ஆனா அசுத்தாவிகள் போகல. ஆண்டவரே, இவங்க சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வகையான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது. அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது, உபவாசமும் ஜெபமும் இருக்கும். கம்பேஷன்ல, மனதுருக்கத்துல என்ன இருக்கும்? உபவாசமும் ஜெபமும் இருக்கும். ஹல்லேலூயா. மனதுருக்கத்தை இப்படி எல்லாம் பார்க்க முடியுமா? Can we see compassion like this? கம்பேஷன்ங்கிற ஒரு வார்த்தைக்கு, மனதுருக்கம் என்கிற வார்த்தைக்கு அடியில இவ்வளவு சத்தியங்கள் இருக்குமா? இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மூளைக்கு எனக்கு எட்டுன தேவன் கொடுத்த ஞானத்துல நான் சொல்றேன். அப்ப கம்பேஷன் will fast and pray. அதுதான் மனதுருக்கம் ஒரு ஆக்ஷன் எடுக்கும்.
வெறும் வார்த்தையால ஐயோ உனக்கு கஷ்டமா இருக்கா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல உனக்கு, உன்னோட சேர்ந்து நானும் அழுகிறேன், அப்படி இல்லை. இட் ட்ரைஸ் டு ரிமூவ் தட் பெயின். என்ன செய்தா அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் போரானதை விடுவிக்க மனதுருக்கம் என்ன செய்கிறது? முயற்சி எடுக்கிறது, தீர்மானிக்கிறது, போராடுகிறது, உபவாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது, தேவனுடைய அதிகாரத்தை விசுவாசிக்கிறது. ஜெபமே பண்ணல, பைபிளே வாசிக்கல, ஒரு மாசமா தூசி தட்டி இருக்கு. ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். will it work? நீ தேவனை தேடாமல் உன்னுடைய தேவ வல்லமை உன்னில காணப்படுமா? இல்ல. செடியை வச்சிட்டோம், தண்ணியே ஊத்தல. சூர்யா பிரதர் சொன்னாரு, திடீர்னு பார்த்தா ரோஸ் பூத்துருக்கு. அதோடைய பொட்டன்ஷியல், growth is plants potential. அது எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுச்சு, பூ பூத்துருச்சு. ஆனா தண்ணியே ஊத்தாம இருக்கும்னா செடி என்ன செய்யும்? காஞ்சி போகும். அதே போலதான் ஜெப வாழ்க்கையும் இல்லை, உபவாசமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, யூடியூப்ல ஏதாவது ஒரு வசனத்தை கேட்பது, அல்லது ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் சாட்சியோ இல்லைன்னா வசனத்தையோ கேட்பது, அது மனதுருக்கத்தினால வரக்கூடிய ஜெப தேவையோ வல்லமையோ அதிகாரத்தையோ இட் வில் நாட் ஆக்டிவேட். அதை என்ன செய்யாது? உன்னோட மனதுருக்கம் இருந்தாலும் உன்னுடைய ஜெபமும் வல்லமையும் அதிகாரமும் அங்கு வெளிப்படாது. மனதுருக்கம் இருக்கிறது என்றால் நாம் தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். He gave them power. ஆனா அவங்களால பிசாசுகளை துரத்த முடியவில்லை. அது காரணம் என்ன தெரியுமா? ஜெப குறைவு, உபவாச குறைவு. எவ்வளவு பேர் நம்ம சாக்கு போ சொல்லிடுறோம் இல்லையா? உபவாசம்னா அன்னைக்கு தான் நமக்கு ரொம்ப பசிக்குது, இல்லைன்னா அன்னைக்குதான் எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இல்லையா அல்சர் இருக்கு. இல்லாதப்ப ஜெபிச்சியா, உபவாசிச்சியா? நம்முடைய உபவாச குறைச்சல், நம்முடைய ஜெப குறைச்சல் தேவனுடைய வல்லமை நம்மில் காணப்படாமல் நம்மை பலவீனப்படுத்தி விடும், தோய்ந்து போக பண்ணும், சிதறடிக்கப்பட பண்ணும். ஆகனாலே மனதுருக்கம் ஜெபத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் உபவாசத்தையும் தேடும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, ஒருவேளை நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 வேளை உபவாசிக்க தீர்மானிக்கலாம். இப்ப நான் வெள்ளிக்கிழமை ஒரு வேளை உபவாசம் இருக்கு சிஸ்டர், ஓகே பரவாயில்ல, புதன்கிழமை ஒரு வேளை உபவாசம் இருந்த ஒன்றும் தப்பு இல்லை. உபவாசமே இல்லை சிஸ்டர், ஒருவேளை உபவாசிக்க தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடலை ஒடுக்கணும், உணவை ஒருக்கணும். பெர்க்மன்ஸ் பாடல் பாடுகிறார் இல்லையா? ஃபாஸ்ட், ஒன்றும் செத்து போக மாட்டோம். சப்போஸ் வேலையா இருக்கோன்னு வைங்க, நிறைய வேலை நான் 3 மணி வரைக்கும் கூட டியூட்டியில் என்ன செஞ்சுருக்கேன், பசியாக தான் இருக்கும், ஆனால் கூட வேலையின் பழுவுனால என்ன செய்வேன், சாப்பிடாம தான் இருக்கேன், செத்து போயிருக்கேனா? இல்லை. அதுக்கப்புறம் அந்த பசி போய் சாப்பிடாம இருந்து வீட்டுக்கு வந்த நாட்கள் உண்டு. எத்தனை பேருக்கு அது உண்மை? உண்மை. அப்பெல்லாம் நமக்கு சாகு வரல, அப்பெல்லாம் நமக்கு அல்சர் வரல. ஆனால் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று உடலை ஒடுக்கும் போது, உணவை ஒடுக்கும் போது நமக்கு என்ன செய்து எல்லா விதமான கேள்விகள் வருகிறது. அதனால உபவாசிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மளில் காணப்படும். அதனால்தான் சீஷர்கள் போய் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலே மன்றி புறப்பட்டு போகாது. So he was teaching them. அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார், உபவாசிங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. அப்ப மனதுருக்கம் இருந்தால் இதையெல்லாம் செய்ய வேண்டும். மனதுருக்கம் இருந்தால் இயேசுவை போல பார்க்க வேண்டும். மனதுருக்கம் இருந்தால் இயேசுவை போல வல்லமையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். டீம் ஒர்க். இயேசுவை போல பொட்டன்ஷியல்ஸை பார்க்கணும். இவங்களால அதை முடியும். விசுவாசிக்கணும், நம்ப வேண்டும். விசுவாசிப்பது ஆண்டவரை நம்ப வேண்டும். மற்றவங்க மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். அவங்கள்ட்ட அதை கொடுத்தா செய்வாங்க, கொடுக்க வேண்டும். ஆனால் சவால்கள் உண்டு, அதை சந்திக்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். நான் போனேன், இயேசுவை பற்றி சொன்னேன், கேட்கவே இல்லை, பரவாயில்ல இன்னொரு முறை சொல்லு. ஹல்லேலூயா. அடிக்க அடிக்க அம்மி கூட நகரும், அப்படித்தானே சொல்றாங்க. சொல்லிக்கொண்டே இரு, இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இரு. அடுத்ததாக லூக்கா 7
11 13 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 7. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இங்க மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகன். அந்த அம்மா கூட யாரா? கைம்பெண். கைம்பெண்ணா யாரு? விதவை. புருஷனும் இல்லை, இப்ப பையனும் போயாச்சு. நம்ம தனிமரம். ஊராரில் வெகு ஜனங்கள், பாத்தீங்களா? ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அது சகஜம்தான் இல்லையா? அவர் சாவு இருக்கும்பொழுது ஊரார் என்ன செய்வாங்க? கூட வந்து நிற்பாங்க. அது ஒரு ஆறுதல். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, புருஷனும் இல்லை பையனும் போயிட்டானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவள் மேல் மனதுருகி. ஒரு விதவின் மேல ஆண்டவருக்கு இருக்கிற மனதுருக்கம். ஒரு மகனை இழந்து நிற்கிற தாய் மேல் தேவனுக்கு இருக்கிற மனதுருக்கம். விதவைகள் மீது நமக்கு மனதுருக்கம் இருக்கா? பிள்ளைகளை இழந்திருக்கிறவர்கள் மீது நமக்கு மனது இருக்கா? நிறைய நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நீ என்ன செஞ்சு அந்த பிள்ளை செத்து போச்சு. நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, அவளை பார்த்து மனதுருகி. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரிப்பா, காலம் வந்துச்சு, செத்து போயிட்டான், அழாதம்மா, அப்படி ஒரு சொல்லல. அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, தூரத்துல இருந்து அழாத இல்ல, சில சமயத்துல நம்ம அப்படி பண்றோம். கிட்ட வந்து ஆண்டவர் பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்றார். அவன் உடனே எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அந்த மகனை அவனிடத்துல ஒப்புவித்தார், தாயிடத்துல ஒப்புவித்தார். சரி, ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். மனதுருக்கம் ஆறுதல் படுத்துகிறது. மற்றவங்க மனசு உடைஞ்சு இருக்கும்போது கம்பேஷன் வில் கம்ஃபர்ட் தெம், அவங்களை ஆறுதலாக பேசும். ஆறுதல் படுத்துகிறது எங்க இருந்து வருதுன்னா, தேவனுடைய மனதுருக்கத்தினால வருது. சில பேர் உதட்டளவில் என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா மனதுருக்கம் என்ன செய்யும்? அப்படி இல்லை, உண்மையாகவே நீ அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்திற்று. அது மட்டும் இல்ல, மனதுருக்கம் என்ன செய்ய தெரியுமா? கூப்பிடும், எழுந்திரி. செத்தவனை பார்த்து என்ன செஞ்சிச்சு? மனதுருக்கம், இயேசுவின் மனதுருக்கம். வாலிபனே எழுந்திரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நம்ம மத்தியில கூட நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், வேலை செய்கிற இடங்கள், நம்ம கடைக்கு போற இடங்கள், நிறைய செத்தவர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, நிறைய செத்தவங்க இருக்காங்க. என்னைக்காவது நம்முடைய மனதுருக்கம் அவர்களை பார்த்து எழுந்து வா என்று சொல்லி இருக்கிறதா? They are dead in sins. பாவத்துல மரித்து போய் இருக்கிறார்கள். ஆனா உயிரோட நடமாடிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நரகத்தின் நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து என்றைக்காவது இயேசுடைய அன்பை சொல்லி எழுந்திருந்து வா என்று நம்முடைய மனதுருக்கம், இயேசுவின் மனதுருக்கம் நம்மை அவர்களை அழைத்திருக்கிறதா? கம்பேஷன் கால்ஸ் அவுட். மனதுருக்கம் கூப்பிடும். கூப்பிடு, சலிக்காம கூப்பிடு, சலிக்காம கூப்பிடு. உன்னுடைய அந்தஸ்தை பார்க்காமல் கூப்பிடு. அவங்களெல்லாம் கூப்பிட்டா நமக்கு தான் கெட்ட பேரு. உன் அந்தஸ்தை பார்க்காமல் கூப்பிடு.
மத்தேயு 14:14 அது வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். பாருங்க, இங்கேயும் அப்படிதான் போட்டுருக்கு. திரளான ஜனங்களை பார்த்த போது அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? மனது உருகுச்சான். கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இன்னைக்கு எதையோ தேடி ஓடிட்டு இருக்காங்க, எதோ குளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நம்முடைய மனது அவர்களுக்காக இவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி மனது உருகிறதா? கூட்டத்தை பார்க்கும்போதுலாம் இயேசு மனது உருகினார். இவர் வரார் அப்படின்னா ஒரு கூட்டம் ஓடுது. என் வீட்டுக்காரர் செத்தா கூட பரவாயில்ல, என் குழந்தை செத்தா கூட பரவாயில்ல, நான் அவரை போய் பார்ப்பேன்னு போற கூட்டமா இருக்கிறது இன்றைக்கு. Does our heart move in compassion for them? கண்மூடித்தனமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட்டத்தை பார்த்து மனது உருக வேண்டும், மனது உருகி ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 20:30 வாசிங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாரு? 31 அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் தெரியுமா? எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். Compassion will ask, what do you want me to do? மனதுருக என்ன கேட்கும்? நான் உனக்கு என்னப்பா செய்யட்டும் கேட்கும். மனதுருக என்ன செய்யும்? நான் உனக்கு என்னப்பா செய்யட்டும் என்று கேட்கும். ஆண்டவர் கேட்டார். நமக்கும் ஆண்டருடைய இந்த மனதுருக்கம் இருந்தால் உனக்கு நான் என்னப்பா செய்யட்டும் என்று சொல்லி கேட்கும். மார்க் 1:41 மார்க் 1:41 வாசிக்கலாம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். முதல்ல கேட்கிறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு. இங்க என்னவா? மனதுருகி கையை நீட்டி. எவ்ரிதிங் இஸ் an action. வெறும் வாய் வார்த்தை இல்லை, வெறும் ஃபீலிங்ஸ் இல்லை, எல்லாம் என்னவா மாறுச்சு? ஆக்ஷனாக மாறிற்று. அப்ப மனதுருக்கம் என்பது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய சுபாவம். இந்த மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா? அதை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 4:32 வாசிக்கலாம். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா, மனதுருக்கம் என்ன பண்ணுது? மன்னிக்கும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? தயவாயும் மனது உருக்கமாகவும் இருந்து மன்னியுங்கள்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நிறைய காரியத்தை மன்னிப்பது கிடையாது. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மன்னித்த பிறகு அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரா? டிசம்பர் மாசம் இந்த பாவம் பண்ண, ஜனவரி மாசம் இந்த பாவம் பண்ண கணக்கு போட்டு வச்சிருக்காரு? இட் இஸ் நாட் தேர் இன் ஹிஸ் ரெக்கார்ட். அவருக்கு புக்கெல்லாம் கிடையாது. நீ பாவம் செஞ்ச புக்கு மன்னிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அந்த புக்கெல்லாம் கேன்சல். ஆனா நாம் என்ன செய்யறோம்? அந்த கல்யாணத்துக்கு நீ எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, இந்த சாவுக்கு என்ன கூப்பிடல, நான் இப்படி இருக்கும்போது நீ என்ன விசாரிக்கல, நாம் கணக்கு வைக்கிறோம். கணக்கு வைக்காமல் எல்லாற்றையும் மன்னிக்கிற தேவனுடைய மனதுருக்கம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதாக. ஆமென். அவர் எப்படி மன்னித்தார்? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மன்னித்தார். ஆமென். விலைக்கிரயம் கொடுத்து மன்னித்தார். He had to pay his life. அவருடைய ஜீவனை கொடுத்துதான் அவர் மன்னிச்சாரு. இன்னைக்கு யாராவது நீ செத்து என்ன மன்னிமான்னு சொல்றாங்களா? ரொம்ப சுலபம்.
மன்னிக்கிறது சரி, நான் மன்னிச்சிட்டப்பான்னு சொல்லுது. ஆனா அதுல நீ எதை தெரியுமா சாக கொடுக்க வேண்டும்? உன்னுடைய சுயத்தை. ஜீவனை கொடுக்க வேண்டாம். யாரும் உயிரை கொடுத்து அவங்கள மன்னின்னு சொல்லல. இயேசு மட்டும்தான் உயிரை கொடுத்து மன்னிக்கிறாரு. நம்மளை யாரும் உயிரை கொடுத்து மன்னிக்க சொல்ல. உன்னுடைய சுயத்தை. நமக்கு என்ன ஆகுது? ஹர்ட் ஆகுது. நம்மளுடைய ஈகோ. நான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி செஞ்சிட்டியே. நமக்கு ஈகோ இருக்கு, அப்படிதானே? என்ன இப்படி நீ பண்ணிட்டியே, அதை சாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் கிரயம். அதை செலுத்து. அதை ஆண்டவர்கிட்ட கூட என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் நீ செலுத்த வேண்டிய விலை. என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனே அப்படின்னா, ஒரு பலி செலுத்துறாங்க, ஒரு ஆட்டை செலுத்துறாங்க, நெருப்பு வச்சு கொடுத்துட்டா மொத்தம் பஸ்பம் ஆயிடும். ஆனா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, பஸ்பமும் ஆகாது, உயிரோட இருக்கு. அந்த ஜீவ பலி தான் நாம. ஆண்டவர் அதை செலுத்துன்னு சொல்றார். என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன்னா, பலினா ஒன்ஸ் ஃபார் ஆல் டன். ஆனா ஜீவ பலினா நான் வலிச்சுட்டே தான் இருக்கும். ஆமா, ஏன்னா இறங்கி போறோம் இல்லையா? இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறோம். அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, நான் தப்பு செய்யல. அப்ப வலிக்கும் தானே. அவங்க இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்துறாங்க, ஆனாலும் நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? அது ஜீவ பலி. ஆனா அது தேவனுக்கு ஏற்ற பலி. அதனால கிரயம் செலுத்தி மன்னிக்க மனதுருக்கம் நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய வேளை நம்ம என்ன செய்யும் தெரியுமா? ஒரு முறை நான் போய் மன்னிப்பு கேட்டேன் சிஸ்டர், ஆனால் திருப்பி திருப்பி செய்யறாங்க சிஸ்டர். ஆனா give them second chance. அவனுக்கு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 2 முறை நான் போய் கேட்டேன் சிஸ்டர், அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க சிஸ்டர். give them 70 times 7 chance. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 70 முறை நீ மன்னி. மனதுருக்கம் பாருங்க எவ்வளோ ஆழமா இருக்கு ஆண்டவருடைய மனதுருக்கம். ஹல்லேலூயா. நாம செய்யற பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய மனதுருக்கம் தான் நம்மை மன்னிக்கிறதுக்கு வல்லமையா இருக்கிறது. ஆமென். உங்கள் பரமபிதா உங்களை மன்னிக்கிறாரு, அப்ப நீயும் அவர் உன்னை மன்னிக்கும்படிக்கு நீ மன்னித்து விடு. ஆமென். உன்னை ஆண்டவர் மன்னிக்கணுமா? நீ மற்றவங்களை மன்னிச்சுடு. நீ மன்னிக்கலன்னா உன் பாவங்கள்லாம் கணக்குல ரைட்டா அங்க இருக்கு, லெட்டர்ல, அவருடைய புக்ல இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால் நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை மனதுருக்கத்தின் பாத்திரங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. குப்பை கூளம் தூசி எல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னா அவருடைய கிருபையை ஊற்ற முடியாது. நீ உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், நீ விலை போகாத பாத்திரமாக இருக்கலாம், மற்றவர்களால் தூஷிக்கப்படுகிற பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் கழுவப்படாத பாத்திரமாக தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருந்தால் மட்டுமே அவர் கிருபையை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்கு. வெயில் காயுது, மழை பெய்யுது, விளையுது, சாப்பிடுறோம், எல்லாம் அது ஒரு பொது கிருபை. ஆனால் உனக்கு தனிப்பட்ட கிருபைகள் வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 70 முறை மன்னிப்பதற்கு நமக்கு இருதயம் இருக்க வேண்டும். ஆமென். மனதுருக்கம் அப்படி மன்னிக்கும். இந்த காலவெளியில கொஞ்சம் சங்கடமா இருக்கும். யார் பேராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது எப்படி தெரியுமா? அவங்கள பார்த்தா உனக்கு எப்போ கோபம் வராம அவங்கள பார்த்தா சந்தோஷம் வருதோ, ஹே இந்த சிஸ்டரை பார்த்துட்டேன்னு, அப்பதான் நீ பரிபூர்ணமா அவளை மன்னித்திருக்கிறாய். ஹல்லேலூயா. வாயில நிறைய நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றோம், ஆனா நான் தூரமா இருந்துப்பேன், அது நம்முடைய சுபாவம். ஆனா ஆண்டவர் அப்படி இருக்காரா? மனுஷன் தூரமா இருக்கேன்னு? பக்கத்துல தான் இருக்கார். ஆகையினால தேவனுடைய மனதுருக்கம். மற்றவர்களை நமக்கு தீமை இழைத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று அந்த சிஸ்டர் சொன்னாங்க 30 நாள் கூட ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி ஒரு பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு பாஸ்டர் மேல எனக்கு மிகுந்த கோபம். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல ரொம்ப கோபம் பாஸ்டர் மேல. அவர் தப்பு செய்யல, தப்பு செஞ்ச நான் தான். ஆனா அந்த வயசுல எனக்கு தெரியல, அதனால என்ன செஞ்சேன், பாஸ்டர் மேல ரொம்ப கோபம். ஆனா ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஆகிற அதுல பாஸ்டர் எனக்கு துன்பம் பண்ணிட்டார், அவர் பண்ணல. அதனால என்ன பண்ண, தினமும் அவருக்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதிங்க, அந்த சர்ச்சை ஆசீர்வதிங்க. பெரிய சபையுடைய போதகர், வயதானவர், மூத்தவர். பாருங்க, நம்முடைய மனசு சில சமயத்துல தவறாய் புரிந்து கொள்கிறது.
தினமும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கோபத்தோடு தான் ஜெபம் பண்றேன். ஒரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்க வசனம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை எனக்கு தெரியும், பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சர்ச்சை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் கோபத்தோடு கூட தான், அன்போடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார். அந்த ஜெபம் என்னை மாற்றினது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா உங்களை துன்பப்படுதா ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எனக்கு மனசுல, ஆனா நான் கீழ்ப்படுகிறேன் உங்க வார்த்தைக்கு. ஜெபம் பண்ணி ஒரு மாசம் தினமும் ஜெபம் பண்ணி என்னுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி அந்த பாஸ்டருக்காக உண்மையான மனதோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஆகையினால மன்னிப்பதற்கு ஜெபிக்க வேண்டாம். உனக்கு மன்னிக்க மனசுல ஜெபம் பண்ணு. அவங்கள நான் மன்னிக்கணும் ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லுது. உனக்கு மன்னிக்க முடியலையா, கோவம் வருதா, எரிச்சல் வருதா, ஜெபம் பண்ணிட்டே இரு. எப்ப அவங்கள பார்த்தா கட்டி பிடிச்சுக்கணும்னு உனக்கு தோணுமோ அந்த அளவுக்கு நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவ அன்பு மனதுருக்கத்தினாலே நம்முடைய இருதயத்துல ஊற்றப்படும். ஆமென். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:12. கொலோசியர் 3:12. ஆகையால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் கொலோசியர் 3:12. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருத்தர் மன்னிங்கள் இருக்கா. தரித்துக்கொள் அப்படி வார்த்தை இல்லையா? கொலோசியன்ஸ் 3:12. கட்டாகிய 3:12 அது என்ன சொல்லுதுன்னா, தரித்துக்கொள் அப்படின்னு இருக்கு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்படின்னா என்ன? தரித்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அணிந்து கொள்ளுங்கள். புட்டான். அதாவது காலையில வரும்போது ஷர்ட் போட்டுட்டு வரோம்ல, இல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரோம் இல்லையா, அதை போல இதெல்லாம் என்ன செய்யணுமா? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்வை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. புட்டான். அது என்ன செய்யணுமா? ஒரு கோட்டு போட்டுக்கிற மாதிரி, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணுமா? அது எப்படி சிஸ்டர் வரும்? இஃப் யூ ஹாவ் த இன்டென்ஷன், அதாவது நான் மன்னிக்க வேண்டும், நான் மனதுருக்கமா இருக்க வேண்டும், நான் உருக்கமான இரக்கமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, எனக்கு அப்படி இருக்கணும்னு நான் உண்மையாகவே தீர்மானித்தால் நான் அப்படி இருப்பதற்காக தேவனுடைய வார்த்தை சொல்லிது, அதை தரித்துக்கொள். இட் இஸ் இன்டென்ஷனல். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா எனக்குலாம் அது வராது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கணும், உண்மைதான். ஆனால் நீ அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். போய் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். போகணும், மன்னிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், போய் மன்னிப்பு கேட்கணும். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு முறை மன்னிச்சிட்டேன், திருப்பி அதே மாதிரி பண்ணுறாங்க, நான் 2வது முறையும் மன்னிச்சிட்டேன், சரி காலில் கூட வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். இந்த மீட்டிங்கில் அப்படி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஆனால் கூட அவங்க எப்படி இருக்காங்க? என்கிட்ட கோவமாக தான் இருக்காங்க. நீ மன்னிப்பு கேட்டுட்டியா, யூ ஆர் கிளீன். அவங்க மன்னிக்கலையா, அவங்க ஆண்டவருக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு அந்த கசப்பு இருக்கக்கூடாது. இப்போ மனதுருக்கம் கசப்பு வைத்திருக்காது. மனதுருக்கம் தரித்து கொள்ள வேண்டும். ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி மனதுருக்கத்தை என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகையினால புட் ஆன் கம்பேஷன். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது, தரித்துக்கொள். எப்படி ஒரு சோல்ஜர் வந்து ஃபைட்டுக்கு போகணும், ஒரு சண்டைக்கு போனால் அவருடைய ட்ரெஸ்லாம் போட்டு தான் போவார். சும்மா போவாரா? போக மாட்டார். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனதுருக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட மனதுருக்கத்தினாலே வரக்கூடிய ஒரு நடத்தையை செய்யக்கூடியவர்களாக, ஆக்ஷன், பிரேயர், பவர், டெலகேஷன், டீம் ஒர்க், கிரயம் செலுத்தி மன்னிக்க, செகண்ட் சான்சஸ். அது மட்டும் இல்லை, 70 times 7, 70 முறை 7 முறை. அப்படி கணக்கு போட்டா ஆங்கிலத்தை எப்படி தெரியுமா? 7 போட்டு அதுக்கு மேலே 70 அப்படின்னா 7 × 7 × 7 70 டைம் பண்ணீங்கன்னு பெரிய நம்பர் வரும். அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி.
அதான் நம்மளால எண்ண முடியாது, அந்த அளவுக்கு மன்னிங்கிறார். ஆனா நம்ம ஒரு முறை சண்டை போடுறதுமே 4 வீட்டு தள்ளி போய் என்ன நினைக்கிறோம், உன் பக்கமே வரமாட்டேன். இப்ப கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். மனதுருக்கம். இப்ப தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம் வேண்டும். ஆகையினாலே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய சுபாவம் மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தினால என் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட சுவாமி உம்முடைய மனதுருக்கத்தினால ஆண்டவரே நீங்க கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்குனீங்க. ஆண்டவரே, அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்துனீங்க. ஆண்டவரே, அந்த பையனை ஆண்டவரே செத்து போனவனை பார்த்து எழுந்துரு என்று சொன்னீங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவரே அவர்கள் they are like sheep without shepherd, அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு 12 அப்போஸ்தலரை அனுப்புனீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே செயல்பாடு உள்ள கிறிஸ்துவர்களாக, அப்படிப்பட்ட மனதுருக்கம் எங்களுக்குள்ளாக காணப்படட்டும். உமக்கே ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு திருப்பு முனையோடு கூட திரும்பி போவோம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் மன்னிச்சு அன்பு கூறுவோம். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு கூறுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அநேக சமயங்களில் புருஷ மனைவிக்குள்ள நமக்குள்ள சில சமயத்தில் சலசலப்பு வரும்போது ஒருத்தர் பேசுறதில்லை. ஏன் பேச மாட்டேன்றோம்? மன்னிக்க மனசு இல்லை, ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அந்த வார்த்தையை டிஸ்பிளே பண்ணுமா? யாக்கோப்பு எழுதின நிருபம், எல்லாரும் பைபிள் எடுங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Faith without work dead. 2 மனிதர்களை பார்க்குறீங்க. பாருங்க, இங்கே ஒரு மனிதர் இருக்காரு, அங்கே ஒரு மனுஷன் இருக்காரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. எத்தனை பேருக்கு ஆவி இருக்குது? என் ஆவியே போயிட்டுப்பா, கத்தி யாரு கூட, பசங்க கூட ஆவி இருக்குது, அதுவெல்லாம் சந்தோஷப்படு. ஆவி இல்லாத சரீரம் டெட் பாடி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் became more dead Christian, மரித்து போன கிறிஸ்தவர்களாக இருக்கார்கள். அவர்களுக்குள் ஆவி இல்லை, பிராணவாயு இல்லை. இப்போ அப்படியே சொல்லுவேன், உங்கள ஆவி இருக்குதா? சத்தியம் இருக்குதா? ஆவியான் இருக்காரா? பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டது விசுவாசம், ஜபம் எல்லாம் நமக்கு இருக்கு, வைராக்கி எல்லாம் நல்லதுதான். ஆனால் கிரியை இல்லாமல் இருக்குமானால், செயல்பாட்டில் நாம் கொண்டு வரவில்லை என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது வீட்டுக்கு போன உடனே ஒருவேளை வீட்டுக்காரர் கூட நீங்கள் சண்டை போட்ட காலையில் வந்தீங்கன்னு சொன்னால் போய் சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, பேசுங்க. மனைவியோட சண்டை போட்டிருந்தா சந்தோஷமாக பேசுங்க. அல்லேலூயா. மறப்போம் மன்னிப்போம், இப்படி சொல்லலாம். மன்னிப்போம் மறப்போம். அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் மனதுருகினார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே. மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கர்த்தர் இரக்கமும் உருக்கம் உள்ளவராயிருக்கின்றார். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஆவி, இணங்கின ஆவி, உருக்கமான ஆவி உடையவர்களாக மாற வேண்டும். சொல்லுங்க, நீ மாறு நீ மாறுன்னு பிரசங்கம் பண்ணாத, பாட்டு பாடாத, ஜெபம் பண்ணாத, நான் மாறணும். சொல்லுங்க, நான் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாறுவீங்க? மாற்றமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மதம் மாறுவதல்ல, நம்முடைய மனங்கள் புதிதாக மாற வேண்டும். சொல்ல கைத்து சொல்ல, என் மனசு புதுசாக மாறணும். ஏழைகள், எளியவர், வறுமையில் பாதிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுவர்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மதம் மாறி பிரயோஜனம் இல்லை, மனமாறுதான் மாற்றம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு என் மீது மனதுரு இருக்கின்றார். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே சொன்னார், மனதுருகி தொட்டு சொஸ்தமாக்கினார்.